ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் வாயிலாய் தினம் தினம் ஒரு தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். இதோ இந்த நாள் வேத வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103 அதிகாரம் 6 வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லூர் பாருங்க. ஒடுக்கப்படுகிற ஜனங்கள், ஒடுக்கப்படுவர்னா யாருங்க? ஒடுக்கப்படுவர்னா யாரு? சமுதாயத்தில் பாருங்கனாக்கா, பணக்காரன் இருக்கான், ஏழை இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான், அடிமட்டத்தில் இருக்கான், அதுக்கும் அடிமட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் இதில் ஒடுக்கப்படுகிற ஆண்டவர் யாரை குறிப்பிடார் கேட்டினாக்கா, ஒடுக்கப்படுகிறவர்னாக்கா சமுதாயத்தில் ஒரு யாருக்கும் உதவி பெற முடியாத ஒரு மனிதன் ஆண்டவர் என்ன குறிப்பிடாருனாக்கா, ஒடுக்கப்படுகிற மனிதன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிடாராமா. ஒடுக்கப்படுகிற மனிதனுக்கு அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறாராம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அது ஆண்டவர் ஒரு நேரடியான ஒரு வார்த்தை. இது நேரடியான ஒரு வார்த்தை. ஆமாம், நம்ம ஆலன் பால் சகோதரர் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, ஒடுக்கப்படுகிற மனுஷன், அதாவது விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும். ஆமாம், விதவைகள்னா கணவன்மார்கள் இல்லாதவங்க, திக்கற்றவர்கள்னாக்கா எல்லாமே இருந்து அவங்கள பார்க்காதவங்க, அனாதைகள்னாக்கா யாருமே இல்லாதவங்க. இவங்க கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்னாக்கா, கையை கட்டிட்டு கூடவே நிற்பாராம். பக்கத்துலேயே தோல் மேலே இப்படி கையை கட்டிட்டு நம்ம கூடவே இருப்பார். ஆனால் அது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், சில பேர் நம்ம ஏதாவது ஒரு உதவி கேட்க போனால் கூட அந்த ஒடுக்கப்பட்டவனை போய் படா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இதாங்க நம்முடைய தேவன். அது மட்டும் இல்லை, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, 8 அதிகாரம் கர்த்தர் 8 வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உருக்கம் என்றால் என்ன? ஒருவர்களை பார்த்துனா மனது உருகுவது தான் உருக்கம். ஆமாம், ஐயோ இவன் இப்படி இருக்கிறானே, அப்படியே உருகிட்டு சொல்லுவாங்க, மெழுகு போல உருகிட்டான், அவங்கள பார்த்து நான் உருகி போயிட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உருக்கம். இரக்கம் என்றது ஒன்று, உருக்கம் ஓகே. இரக்கம் என்றால் என்ன? இரக்கம் எப்படி இருந்து நான் இப்போ சொல்கிற மாதிரி. இரக்கம்னாக்கா அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறது, உருகுறது வேற, இரக்கம் பண்ணுறது வேற. இங்கே பாருங்கள், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஒரு நீடிய சாந்தம்னாக்கா, கர்த்தர் என்றைக்குமே அமைதியான ஒரு மனிதர். சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு கோபம் வராது. ஒரு அமைதியான சாந்தமாக இருப்பாங்க. ஒரு கடல் ஒரு அலை அடித்து அப்படியே ஒரு அமைதியாக இருக்குதோ, அந்த அமைதியை தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பார்க்க முடியும். அதுலேயும் பாருங்கள், இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கு, மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உருக்கமும் மன இரக்கமும் கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமாம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் என்று தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உருக்கமும் மன உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் ஃபேஸ்புக் நண்பர்களே, ஆசிர் ஜேம்ஸ் சகோதரர் உங்களுக்கு சேர்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் மேலே மன உருக்கமாக இருக்கிறார். 14 வருஷமாக நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறதா நீங்கள் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி பதிவிட்டுருக்கீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, நான் பார்த்துட்ருக்கேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கின்ற வார்த்தை, ஒடுக்கப்படுகிற அனைவருக்கும் உருக்கமும் மன இரக்கமும் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன் உங்கள் முன்னே செல்லுகிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, ஆமாம், அவங்களுடைய பிரச்சனை எது இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நானே உன் பரிகாரிய கர்த்தர், அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு தேவனுடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆசிர் ஜேம்ஸ் சகோதரன், அந்த சகோதரனுக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமாம், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.